வணக்கம் my beauties, welcome to my channel Beauty within Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு anti frizz hair pack தாங்க பார்க்க போறோம். அப்படினா நம்ம முடி பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கு சிக்கா விழும் and பார்க்கிறதுக்கு நம்ம hair பாத்தீங்கன்னா ரொம்ப பரட்டத்தலையா இருக்கும். சோ அப்படி எல்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப silky-ஆ நம்ம hair-ஐ எப்படி மாத்தலாம் தாங்க பார்க்க போறோம். இது என்ன hair pack-ன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் and subscribe பண்ணிக்கோங்க and அந்த bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல எப்பலாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த frizzy hairனா என்னன்னு பார்க்கலாம். இந்த frizzy hair என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்ல வந்து ட்ரை ஆகிறப்ப தான் நம்ம ஹேர் வந்து frizzy-ஆ இருக்கும். நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆக ஆக அதாவது வறண்டு போக போக பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்ல இருக்க அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அண்ட் நம்ம இப்படி இழுத்தோன்னா சிக்கு சிக்கா விழும். ஸோ இந்த மாதிரி சில்கியாக இருக்காது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்வோம்னா frizzy hairனு சொல்வோம். இப்போ நம்ம ஹேர் பேக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஆலோவேரா, கற்றாழை, ஹனி, எக் யோக், மஞ்சக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க, castor ஆயில், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் பனானா, அதாவது நல்லா ஃபுல்லாக பழுத்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, இது ஃபுல்லாக கனிஞ்ச வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். இப்போ உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட ஹேர் லென்த் அண்ட் திக்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போதுமானது. உங்களுக்கு லென்த் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆலோவேரா வந்து நிறையாவே எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேர் லென்த் அண்ட் திக்னஸை பொறுத்து இந்த ஆலோவேரா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆலோவேரா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேராவில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இது நம்ம ஹேரை வந்து நல்ல மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாதப்போ தான் நம்ம ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது. ஸோ இந்த ஆலோவேராவில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறது நல்ல மாய்ஸ்சரைசராக நம்ம ஹேரை வச்சுருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, ஆலோவேராவில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, இ, B12 அண்ட் ஃபாலிக் ஆசிடுங்கிற நிறைய நியூட்ரியன்ட் இருக்குது. இது நம்ம ஹேரை வந்து நல்ல ஸ்ட்ராங் அண்ட் நரிஷிங்காக வச்சுருக்கும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்கரு ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சக்கரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதில் வந்து நிறைய ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக நம்ம ஃப்ரிஸ் நம்ம ஹேரில் எல்லாமே பார்த்துக்கிற ஃபேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெசிட்டின் அப்படிங்கிற அதில் ஒரு ஃபேட் இருக்குது. இது வந்து நம்ம ஹேரை நல்ல மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும். ஸோ நம்ம ஹேர் வந்து ஃப்ரிஸ் இல்லாமல் நல்ல சில்கியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாழைப்பழம், அது ஒன்று வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லி ரைப் பனானாவை எடுத்துக்கோங்க. அதாவது வந்து அந்த பனானா பார்த்தீங்கன்னா நல்லா கனிஞ்சு இருக்கணும். ஸோ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, ஆனால் உள்ளே நல்லா தான் இருக்கும். ஸோ வரி பண்ணிக்கிட்டாதீங்க. அந்த மாதிரி ஒரு பனானாவை எடுத்துக்கோங்க. அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பனானாவில் வந்து நிறைய சிலிக்கோன் இருக்குது. இது நம்ம ஹேரை வந்து நேச்சராகவே ஃப்ரிஸ் இல்லாமல் ரொம்ப சில்கியாக இந்த சிலிக்கோன் வச்சுருக்கும். நிறைய ஹேர் கண்டிஷனரில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கோன்ங்கிறது தான் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஹேரை நல்ல சில்கியாக நல்ல மேனேஜபிளாக அந்த மாதிரி எந்த சிக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராகவே நம்மளுக்கு பனானாவில் வந்து நிறைய இருக்கு. அதுவும் நல்ல பழுத்த பனானால இந்த சிலிகான் கண்டென்ட் நிறையவே இருக்கு. ஸோ பனானா வந்து நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு ஃப்ரிஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து castor ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது விளக்கெண்ணெய் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது ரொம்ப திக் அண்ட் டென்ஸாக இருக்கிற ஆயில் அண்ட் நம்ம ஹேரை ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும். அதாவது நீங்கள் ட்ரை ஹேரில் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டே வர்றப்போமே இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி நல்லா மேனேஜபிளாக மாற்றும். அது என்ன ரீசன்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஓலிக் அண்ட் லினோலிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஹேரில் இருக்க டேமேஜை ரிவர்ஸ் பண்ணும். அதாவது நம்மளுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ், ட்ரை எண்ட்ஸ் அப்படிலாம் இருந்ததுன்னா அது நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கோம் இந்த விளக்கெண்ணெய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இந்த ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயிலில் பார்த்தீங்கன்னா எமோலியன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ஹேரை வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும் அண்ட் ரொம்ப சில்கியாகவும் வச்சுருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல, ஆலிவ் ஆயிலுக்கு பதில் நீங்கள் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹனி 1 to 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் அண்ட்
ஹேரையும் நல்லா அந்த தேன் வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும். அண்ட் நம்ம எல்லோரும் நிறைய ஒரு மித் கேள்விப்பட்டிருப்போம், ஹனி யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் வந்து ஒயிட் ஆயிரும். ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, இது ஒயிட்லாம் ஆகாது. நான் ஹனியை வந்து பல இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த ஒரு ஒயிட் ஹேரும் வந்ததில்லை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹனி வந்து முடிஞ்ச அளவு பியூர் ஹனியாக யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா சுத்தமான இருக்கிற தேன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு தெரிலனா நீங்கள் அந்த ஹனி யூஸ் பண்ண வேணாம், நீங்கள் ஹனியை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு பியூர் ஹனி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேல்ப், அதாவது நம்ம உச்சியில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹேரோட ரூட்ஸில் இருந்து இந்த ஹேரோட எண்ட், இந்த டிப் வரைக்கும் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஷவர் கேப், அப்படி உங்கள்கிட்ட ஷவர் கேப் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், பாலித்தீன் பேக் போட்டு அந்த ஹேரை ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கோங்க. இது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ண மாஸ்க் வேகமாக ட்ரை ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இது போட சொல்கிறேன். இது வந்து ஒரு 1 ஹவருக்கு மட்டும் நம்ம ஹேரில் விட்டால் போதும். 1 ஹவர் கழிச்சு நம்ம ரெகுலர் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முடிக்கிறப்போ கண்டிஷனர் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ என்னோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ மேனேஜபிளாக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஹேர் வந்து மாறும். ஸோ கொஞ்சம் சில்கியாக அண்ட் எந்த சிக்கும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரிஸினஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறப்போ தான் இந்த ஃப்ரிஸினஸ் வரும். அதாவது நம்ம ஹேர் வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கும். அண்ட் நீங்கள் அது வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஹேர் வழியாக கோம் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் வந்து இந்த முடி வழியாக வராது அப்படின்னாலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம முடி வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கு. அண்ட் அடிக்கடி ரொம்ப சிக்கு விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம முடி வறட்சியாக இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த முடி வறட்சியாக எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப வெந்நீர் தண்ணியில் நம்ம குளிக்கிறப்போ வந்து முடி வறட்சியாக இருக்கும். அண்ட் நம்ம ஷாம்பூவில் இருக்கிற ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் நம்ம முடியை வந்து ட்ரை ஆக்கும். லைக் சல்ஃபேட், பாரபன் அண்ட் ஆல்கஹாலும் நம்ம முடியை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டேக் நம்மள நிறைய பேர் பண்ணியிருப்போம். ஹேர் கலரிங் பண்ணியிருப்போம், ஹேர் ஜெல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அண்ட் ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் லைக் ஸ்ட்ரைட்னர், கர்லர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதுலேருந்து வர ஹீட் வந்து நம்ம ஹேர் அவ்வளோ ட்ரையாக இருக்கும். அண்ட் மெயின்லி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நிறையா வரும். ஸோ நம்ம ஹேர் பார்க்க ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும் அண்ட் சிக்கும் அடிக்கடி விழும். அண்ட் ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கண்டிப்பான முறையில் ட்ரையாக தாங்க இருக்கும். அண்ட் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும் அண்ட் ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஃப்ரிஸினஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரிஸினஸ் எதனால் வருதுன்னு சொன்னேனோ அதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாலே வந்து எந்த ஃப்ரிஸினஸும் வராது. மேக்ஸிமம் 90% நம்மளுக்கு எந்த ஃப்ரிஸினஸும் வராது. நீங்கள் வெந்நீர் தண்ணியில் குளிக்க வேணாம். இன்கேஸ் நீங்கள் வெந்நீர் தண்ணியில் தான் குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக் வார்ம் வாட்டரில் குளிச்சுக்கோங்க. ஸோ அந்த தண்ணி நம்ம ஸ்கேல்பில் போடுறப்போ அது வந்து வெது வெதுப்பாக தான் இருக்கணும், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து அதில் சொன்ன மாதிரி தான் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சல்ஃபேட் ஃப்ரீ, பாரபன் ஃப்ரீ அண்ட் ஆல்கஹால் இல்லாத ஷாம்புவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் கண்டிஷனர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சல்ஃபேட் ஃப்ரீ அண்ட் பாரபன் ஃப்ரீ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனரை பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஜெல்ஸ், ஹேர் கலரிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹேர் வந்து அந்த ஃப்ரிஸினஸ் ஆகிருக்கிறதுல அதுலேருந்து சில்கியாக மாறுற அந்த டைம் பீரியடுக்காவது முடிஞ்ச அளவு நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ், ஸ்ட்ரைட்னர், கர்லர் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது சம் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அதை ஹேரில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. மெயின்லி டெய்லிலாம் இதை யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டேமேஜ் ஆயிரும் அண்ட் ட்ரை ஆயிரும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப ஒல்லியாயிரும் நம்ம முடி. ஸோ அதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் டெய்லி ஷாம்பூ, ஹேர் வாஷ் பண்ண வேணாம். ஸோ அதுக்கு பதில் வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த ஹேர் பேக்குரிய அந்த ரெமெடியும் ஃபாலோ பண்ணி அண்ட் இந்த ப்ரிவென்ஷனையும் நம்ம கரெக்டாக நம்ம ஹேரை பார்த்துக்கிட்டே வந்தும் சில பேருக்கு ஃப்ரிஸினஸாக இருக்கும். அதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம டீஹைட்ரேட்டாக இருந்தாலும் அது நம்ம ஃபேஸில் எப்படி காமிச்சு கொடுக்குமோ அதே மாதிரி நம்ம ஹேர்லேயும் நாளடைவில் டக்குன்னு காமிக்காது, நம்ம ஃபேஸில் தான் டக்குன்னு காமிக்கும். பட் ஹேரில் வந்து ஒரு ஆஃப்டர் எ வீக் அப்படி ஆக 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 நம்ம ஹேரில் இருக்க ஷைன் போக ஆரம்பிக்கும் அண்ட் சில்கினஸும் போக ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நிறைய தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ வரும்னு பார்த்தீங்கன்னா, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ஷார்ப்லி அட் 10 PM காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம வீடியோ வந்துடும்.
அண்ட் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் எந்த மாதிரி கான்டென்ட் அண்ட் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் மேக் எ வீடியோ ஆன் இட். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பாத் பவுடர், கொலாஜன் ட்ரிங்க் அந்த மாதிரி நிறைய இது அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஹெர்பல் பாத் பவுடர்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண கஷ்டமாக இருக்குது, இது வந்து ரெடிமேடாக கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இதெல்லாம் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ வேணும் அண்ட் இதோட காஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஐ வில் மீட் இன் a new video. Bye beauty.